காயிலேருந்து வந்து ஃபுல்லாக வந்து ஏமாந்துட்டே கிடக்குறோம். காய்ஸ் புளி கொத்து ஏதோ ஒன்று விடுங்க, டென்ஷன்லாம் இருக்கிறேன். சாமி கோயில் கொண்டு வந்து பாருங்கள், தெரியுதுங்களா? அப்படியே வைப்பு காற்று அருமையாக இருக்குது. காய்ஸ் குரங்கணி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம மூணாறுக்கு போயிட்டு இருக்கோம். மூணாறு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் வந்து ஸ்பாட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டினேன். அதுக்கப்புறம் பார்த்து தான் தெரிஞ்சு இங்கே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. கீழெல்லாம் கிடக்கா தெரியுதா உங்களுக்கு? என்ன ஆக்சிடென்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு வண்டி அப்படியே வந்து இதில் வந்து இடிச்சிட்டு இருக்கும். இடித்தது மட்டும் இல்லாமல் இங்கிட்டு இருந்து அப்படியே கீழே காலி. தெரியுதுங்களா? ஃபுல்லாக அட்டைப்பட்டிலாம் இருக்கு பாருங்கள். அந்த ஒரு பழம் ஒன்று, என்ன பழம் தெரியுமா? கீழே நிறைய கிடக்குது, காமிக்கிறேன். என்ன பழம் இது? இந்த ரோட்டு கடையிலலாம் வைப்பாங்க பாருங்க. இந்த பழம் ஏற்றிட்டு வந்த வண்டி அப்படியே அங்கேருந்து இங்கே விழுந்துருக்கு பாருங்களேன். பாவம், ரொம்ப தூக்க கலகத்தில் விட்டாரான்னு தெரில. ஃபஸ்ட்டு உயிர் பிழைச்சாருன்னு தெரில. சொல்லுவாங்க நல்லா இருக்குது அப்படி போகும். ஸோ நீங்களும் வர மாதிரி இருந்தால் சேஃபாக வாங்க. பைக்கில் நிப்பாட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஓரம் கட்டி நிப்பாட்டுங்க. நமக்கும் சேஃப்டி, பைக்குக்கும் சேஃப்டி. ஹாய் காய்ஸ், சயின்ஸ் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஏன் சரிக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காயிலேருந்து வந்து ஃபுல்லாக வந்து ஏமாந்துட்டே கிடக்குறோம். ஏன் சொல்லிட்டு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு குருங்கணி ஃபால்ஸ் போகணும். அங்கே போனால் அங்கே வந்து தண்ணி இல்லைப்பா, இங்கே வந்து அலோடு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க கிராம மக்கள். சரி அங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வரப்போனா அப்படின்னா சரி இங்கே ஃபால்ஸுக்கு போகிற வழியில் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். ஏதாச்சும் போர்டு வச்சுருப்பாங்கன்னு. இடத்துல பார்த்தா அதை தாண்டி போயிட்டு தேர்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து மட்டும் ரிட்டர்ன் சயின்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்தேன். வந்துட்டு இங்கேயோ பார்த்தேன். சரி அவங்க வந்து இருங்க, பேக் கேமரா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் சரியா? அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இதான் வந்து நம்ம கீழே இருந்து ஏறி வந்த பாதை. ஆக்சுவலாக நான் வரும்போதே இந்த இடத்த வந்து நான் பார்த்தேன் சரிங்களா. சின்னதாக ஒரு பழுப்பு மாதிரி தண்ணி ஊற்றுது பார்த்தீங்களா. இதை பார்த்துட்டு நான் போகும்போது சிரிச்சிட்டே போனேன், எதிராக அது ஃபால்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா இதுதான் வந்து ஃபால்ஸா, தண்ணி மழை பெஞ்சாதான்ப்பா தண்ணி வரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் பார்க்க நல்லா அருமையாக இருக்குது. நான் நினச்சேன்னா கீழே இறங்கி போகும்போது இங்கே ஒரு கேட்டு இருக்குது, ஒன்று இந்த சைடு மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது, இப்படி மேலே ஏறி போனோம் போல் இருக்குது, போனோம்னா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா இதுதான் ஃபால்ஸு. நீங்கள் வந்து இங்கேருந்து தான் இன்னும் பார்த்துக்கணும்ப்பா, மழை வரல, மழை வந்துருந்தால் தண்ணி நல்லா வந்துருக்கும் சொல்கிறாங்க. பார்த்துக்கங்கய்யா, இதுதான் வந்து அந்த ஃபால்ஸு. ஆனால் நல்லா இருக்குது. இங்கே தண்ணி வந்து சூப்பராக இருந்துன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மேலே ஒரு இடத்துல தண்ணி போகுது. அப்படியே பார்த்தோம்னா மேலே வந்து அந்த மேகம் இல்லை அந்த மிஸ்ட்டு சாரல் அடி லைட்டாக வருது. சூப்பராக இருக்குது பார்க்க. நான் ஒன்று கண்ணில் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ மூட்டை முடிச்ச கட்டிட்டு இந்த மாதம் வராதிங்க, அடுத்த மாதம் ஆகஸ்ட்டு முடிஞ்சுட்டு செப்டம்பரில் வாங்க. செப்டம்பரில் தான் செம்மையாக இருக்குது. ஓகே, செகண்ட் பாயிண்ட் முடிச்சாச்சு, தேர்டாக ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸோ இங்கே நோட் எடுத்து ஒரு கிரிக்கிட்டு அதான் பண்ண முடியும், வேறு எதாவது பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து அப்படியே போவோம் சரியா? போவோமா? அப்போலாம் ஆனால் சீசன் பார்த்தீங்கன்னா இதுதான் சீசனு. சீசனுங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்கூல் லீவ் அடைய வேண்டிய சீசனு, மழை சீசனு. மழைக்கு இது ஒரு சீசன். அதுவும் லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆள் நடமாடுவோம் ஏரியாவும். எப்பயும் ஒரு 5 வண்டி 6 வண்டி அங்கிட்ட நிற்கும். கடையும் கொஞ்சம் ஏதோ ஹெல்த்தாக ஓடும். அண்ணனுக்கு இப்போ ஹெல்த் இல்லை போல. 25 பேப்பர் வாங்கிட்டு வரையும் தரவாக படிச்சுக்கிறீங்க. அதே அந்த கோயில் பார்த்தீங்களா? இல்லையே, போடலாமா? இதுவா ஷூ போட்டு இருக்குமே, டீ போலாமா? என்ன கோயில் இது? கருப்புசாமி கோயிலா? ஓ, கருப்புசாமி இடத்த போய் நம்ம கும்பிடலாம் சரியா? ஃபால்ஸு தான் பார்க்க முடியல, கருப்புசாமியாச்சும் போய் பார்க்கலாம். காய்ஸ் புளி கொத்து ஏதோ ஒன்று சொல்லுங்க, டென்ஷன்லாம் இருக்கிறேன். காய்ஸ் புளியூத்து ஃபால்ஸ் நீங்கள் சப்போஸ் வர மாதிரி இருந்தால்
நீங்கள் வந்து மறக்காமல் வந்து இந்த கருப்புசாமி கோயில் கொண்டு வந்து பாருங்கள். தெரியுதுங்களா, அப்படியே வைப்பு காற்று அருமையாக இருக்குது. ப்ளஸ் ஒரு சுக்காப்பி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் தண்ணி வரப்போ வந்தீங்கன்னா, இப்போ அப்படியே பேக்ரவுண்டில் பாருங்கள், இதான் வந்து அந்த ஃபால்ஸு. சும்மா தண்ணி வந்துருச்சுன்னா சும்மா எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ வரம் வந்தால் வாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து சீசன் டைமா. ஸோ ஒரு மழை வரனால கொஞ்சம் இப்படி இருக்குது. ஒரு 3 நாள் மழை பெஞ்சால், அது 3 days மழை பெஞ்சால் தண்ணி நல்லா வந்துடுமா. ஸோ நீங்களாம் வாங்க சரியா? வரம் வந்தால் செப்டம்பரில் வாங்க. செப்டம்பரில் வந்தால் கரெக்டாக இருக்கும்.